அன்பான குமரி மாந்திரீக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளுக்கான பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா, பதிவு சில காலங்களாக நம்மளால் போட முடியல. ஏன்னா வெளியே வேலைகள் நிறைய இருந்ததுனால போட முடியல. நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க. நிறைய நண்பர்கள் பதிவுகள் போடுங்க அப்படின்ட்டு கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நம்மகிட்ட எந்திரம் எழுத தந்தது, பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனுக்கான நிறைய பூஜைகள் முடிஞ்சு அவங்களுக்கு அந்த அந்த ஐட்டத்தை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ என்ன ஒரு 5 நாளைக்குள்ளே எல்லாருக்குமே அந்த இதெல்லாம் பார்சல் கரெக்டாக போய் சேர்ந்துடும். நண்பர்களே, நம்ம கான்டாக்ட் நம்பர் கீழே ஸ்க்ரோலிங்கில் கொடுத்துருப்போம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், கால் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை நம்ம கொடுக்குறோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம எதிரிகளுடைய பிரச்சனைக்கு, எதிரிகள்ங்கிறது சாதா ஏதோ 2 நாள் சண்டை 1 நாள் சண்டைக்கான எதிரிகள் கிடையாது. இப்போ வாழவே விட மாட்டான், அவன் இருக்கிறது வரையும் நமக்கு வாழ்க்கையே இருக்காது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதெல்லாம் எளிய தாந்திரிக முறை. ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயங்கள், ரொம்ப அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி எதுவும் கிடையாது. சில மக்கள் என்னென்னா, உண்மைப்பட்ட மாந்திரிகர்கள்ட்ட போய் என்ன செய்கிறாங்க, பணத்தாவளையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. என்னென்னா, கரெக்டாக செஞ்சம் கொடுக்க மாட்டாங்க, எது பைசாக்களை வாங்கிட்டு ஏமாத்துறது, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் எந்த மாந்திரிகர்கிட்டனாலும் சரி தான், ஒரு விஷயம் நீங்கள் இப்போ ஒரு எதிரியை அழிக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, ஒரு தடக்கைக்கு 10 நேரத்துக்கு 100 நேரம் நீங்கள் யோசித்து பார்த்துக்கிடுங்க. கொடுத்துக்கிட்டு 2வது ஐயா அது வேண்டாம் அது பண்ணண்டாம் அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் பேக் அடிக்கவே கூடாது. கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் ஒரு தடவை 100 நேரம் யோசித்து இந்த விஷயம் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்து பண்ணணும். அதுக்கு தகுந்தவாறு நம்ம இன்றைக்கி சொல்யூஷன். இது ஒரு எளிய முறை, நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு தாந்திரிக முறை, சரிங்களா? இது என்னுடைய குரு கொடுத்த முறையிலேருந்து நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யணுங்க, பயன்படுத்திடுங்க. வீடியோவை என்றைக்குமே ஸ்கிப் பண்ணி பார்க்காங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா வீடியோ என்ன செய்யாது, புரியாது. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னாலும் அந்த இடம் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் என்ன செய்யாது, பலிதமாகாது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு, முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மாந்திரிகம் படிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். மாந்திரிகம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஆரம்ப கல்வியிலேருந்தே வாருங்க. உடனே நான் ஒரு தெய்வத்தை எடுக்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிப்பட்ட விஷயத்துக்காண்டி நீங்கள் பண்ணாங்க. ஆரம்ப கல்வி ஆரம்பத்திலருந்தே நீங்கள் வாங்க. ஆரம்பத்திலருந்தே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு விஷயங்களும் சூட்சுமமான விஷயங்கள் நிறைய இருக்குது. மாந்திரீகத்தை பொறுத்தவரையிலையும் சரி தான், சித்தர்கள் வழிபாட்டில் சித்தர்களுடைய பாடல்கள்லேயும் அப்படி தான். எல்லாமே சூட்சுமமாக சொல்லப்பட்டது. இன்றைக்கி பல புராண கதைகளும் சூட்சுமம் தான். அந்த சூட்சுமத்தை உணர்வதற்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆரம்ப கல்வியிலேருந்தே வாங்க. ஆரம்பம் எது, ஆரம்பம் ஸ்டார்டிங் என்ன, எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். தெரியாமல் நீங்கள் இடக்கட்டத்தில் எதையோ ஒன்று பண்ண போய் அது உங்களுக்கு பிரச்சனையாக உருவாவதற்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு பல நண்பர்கள் கால் பண்ணும்போது அந்த விஷயங்கள் சொல்கிறாங்க, ஐயா நான் இது நீங்கள் சொன்னதை நான் அப்படியே பண்ணி பார்த்தேன், இப்படி எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இல்லை எனக்கு அது கரெக்டாக பலிதாம மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு நம்ம யோசிக்கொண்டே ஒரு சூழ்நிலை ஆகுது. ஏன் அது பலிதமாகலை, ஏன் இந்த நபருக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு. அது தயவு செய்து ஆரம்ப கல்வியிலேருந்தே வாருங்க. ஒவ்வொரு விஷயமா பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களுக்குனாலும் சரி தான். ஆனால் மாந்திரிகங்கிறது தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்துவது கொஞ்சம் சாதாரண விஷயம் கிடையாது. பண்ணதுக்கு வாய்ப்பு குறைவு. பிறர் ஒருவருக்கு நீங்கள் பண்ணுவது ரொம்ப இதாக சக்ஸஸாக இருக்கும். தன்னுடைய தேவைக்காக தனக்காக இந்த விஷயங்கள் பண்ணுறது வாய்ப்பு ரொம்ப கம்மி, சரிங்களா? அதனால் தாந்திரிக முறை, இந்த தாந்திரிக முறை நீங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் தேடுற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இதை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதிரிகள்னால பல பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த எதிரிக்காண்டி நீங்கள் பண்ணிக்கலாம். எதிரிக்கான பிரச்சனைக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நான் நிறைய போட்டுட்டு வரேன். நீங்கள் கண்டினியூஸாக என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய தாந்திரிக முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த எதிரியை விரட்டு என்று விரட்டி விடலாம். உங்கள் பக்கம் திசை காட்டாத அளவுக்கு விரட்டி விட்டுடலாம்.
உங்கள் பேச்சே அவர் எடுக்க மாட்டார். அந்த மாதிரி பண்ணிவிடலாம். சரியா? இதுக்கு ஏதோ மந்திரம் பண்ணணுமா தந்திரமா ஒன்றும் கிடையாது. இது வந்து தாந்திரிக முறை. இது வந்து இந்த வட இந்தியாவில் வந்து அந்த மக்கள் வந்து பண்ணக்கூடிய முறைகள் தான் இது. தாந்திரிக முறை அதிகமாக பயன்படுத்துகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வடக்கை தான். சரியா? வட இந்தியாவில் தான் அதிகமான தாந்திரிக முறை பயன்படுத்துவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சேட்டுமாறும்பாவை. சேட்டுமாறு இங்கே வந்து கடைகளை வச்சு எடுத்து எவ்வளவு டெவலப் பண்ணி பார்த்துருங்க. யாராவது வந்து ஒன்றுமே தொழில் இல்லை அப்படின்ட்டு மூடிட்டு போனதாட்டு சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவ்வளோவுக்கு அங்கே வந்து சேட்டுமாறு கடை வச்சா அவ்வளோவுக்கு தொழில் நடக்கும். எல்லா விஷயங்களும் அவங்க பண்ணுவாங்க. இது அவ்வளோவுமே தாந்திரிக முறையில் ஒவ்வொன்றையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறது. சரிங்களா? இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய தாந்திரிக முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தலைமுடியை வந்து எடுத்துடுங்க. தலைமுடியை எடுத்து ஒரு எலுமிச்சம்பழம், அழகான எலுமிச்சம்பழம் ஒன்று பார்த்து வாங்கிடணும். எலுமிச்சம்பழம் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பச்சை கலர்லேயே இல்லாத கணக்கில் நல்ல இளம் மஞ்சளாக பார்த்து அழகாக வாங்கிடுங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தில் என்ன செய்யணும், இந்த உங்களுடைய தலைமுடியை வந்து அழகாக சுற்றிக்கிட்டு உங்கள் எதிரி யாருன்னு பார்த்துடுங்க. அந்த எதிரி என்னென்னா, அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லுங்க, 2 நாள் சண்டை 1 நாள் சண்டைக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அவன் வந்து உங்களுடைய எதிரின்னா உங்களுக்கு வந்து அவனால் பயங்கர பிரச்சனை, வாழவே முடியாது, அவன் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கான், அநீதி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லாத நபருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து உங்களே வந்து பாதிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா எதிரிங்கிறது வந்து அவன் வந்து ரொம்ப நல்லவனாக இருப்பான். நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியாது. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி அவன் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான். அதுக்காண்டி நீங்கள் கோவப்பட்டுட்டு நீங்கள் சில விஷயங்கள் இப்படிலாம் நடக்கு உலகத்தில். அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிகிட்ருக்கேன். சரியா? அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடாது. இல்லாமல் அவன் வந்து பாவி, அவன் வந்து நமக்கு அவ்வளோ தூரம் பாவ செயல்களை பண்ணிகிட்ருக்கான், நம்மளை வந்து இருக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரிப்பட்ட நபருக்கு அந்த எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் முடி சுற்றி வச்சுருக்கீங்களா, அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த எதிரிக்கு முன்னாடி நீங்கள் காட்டிட்டு என்ன செய்யணும், அப்படியே ஒரு தூரத்தில் தூக்கி இறஞ்சிருங்க. அவன் அந்த நபரை இந்த உங்கள் முடியை சுற்றி எலுமிச்சம்பழத்தை காணிச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் தூக்கி தூரம் இறஞ்சிருங்க. தூக்கி போட்டதுலேருந்து அவன் வந்து என்னென்னா உங்களுக்கு தூரமாக இருப்பான். எந்த ஒரு உங்களுடைய பேச்சோ உங்களுடைய மூச்சோ எதுவுமே இருக்காது. உங்களுடைய எண்ணங்கள் வந்த உடனே அவனுக்கு பயம்தான் உருவாகுமே தவிர என்ன செய்ய மாட்டான், உங்கள்கிட்ட பேச வர மாட்டான். இதெல்லாம் வந்து ஒரு தாந்திரிக முறை, எளிய முறை. நீங்கள் பார்த்தா ஏதோ ஒரு முடியை சுத்த சொல்லாரு, ஒரு எலுமிச்சம்பழத்தை தூக்கி தூரப்பட சொல்லாரு, இப்படி தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அதனுடைய செயல்பாடு அதிபயங்கரமான ஒரு செயல்பாடு. இதெல்லாம் தாந்திரிக முறை. சரிங்களா? இதில் வந்து அவ்வளோக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து சாதாரண நபருக்கு இதை பண்ணாதுங்க. உங்களுக்கு வாழவே வழி இல்லாத சூழ்நிலையில் ஒருத்தன் பண்ணுறான்னா மட்டும் பண்ணுங்கள். அந்த எதிரி முறை என்ன செய்ய மாட்டான், உங்கள் பக்கத்தில் நெருங்கவே மாட்டான். அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஏதாவது ஒரு நபர் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு, உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆதரவு ஃபுல்லாக கொடுங்க. நான் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். இடையில வந்து இந்த பூஜை காரியங்கள்னால தான் கொஞ்சம் வீடியோஸ்கள் போட முடியல. ஏன்னா நிறைய நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு அவங்களுக்கான சொல்யூஷன்ஸுக்கான நம்ம விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியல, வீடியோஸ் பண்ண முடியல. அதனால் தயவுசெய்து என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டினியூஸாக வீடியோ நம்ம கண்டிப்பாக போடுவோம். நண்பர்களே, நம்ம ஃபோன் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் என்னென்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு காலுக்கு வாங்க. இல்லாமல் நம்ம கால் பண்ணால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணால் அதுக்குள்ள சொல்யூஷன் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவேன். அதேமாரி நம்மகிட்ட பேசணுன்னா மட்டும் நீங்கள் பேசுங்க. நிறைய நபர்கள் நம்மளுடைய விலாசம் கேட்டுட்ருக்கீங்க, அட்ரஸ் தாங்க சாமி, நான் வந்து நேரில் வந்து பார்க்கணும். நேரில் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே மேக்ஸிமம் இருக்காது. உங்களுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு ஃபோன்லேயே கொடுத்துருவேன். அதேமாரி நான் உங்களுக்கு பூஜை எல்லாமே நம்ம பண்ணி எடுத்து பக்காவாக அனுப்பி விட்ருவேன். சரிங்களா? நீங்கள் என்ன தேடி அலையணுங்களுடைய அவசியமே இருக்காது. பக்காவான விஷயங்களாக இருக்கும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபோனில் கான்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் நான் ஃபோன் எடுக்கலைனாலும் அந்த நம்பருக்கு திரும்ப கூப்பிடுவேன். சரிங்களா? நான் ஏதாவது ஒரு பூஜை காரியம் செல்லு எப்போவும் ஆனில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் கூப்பிட்றீங்க, என்னால் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா திரும்ப நான் கூப்பிடுவேன். நீங்கள் அதனால் வந்து சாமியை கூப்பிட்டுட்டு ஃபோன் எடுக்கலை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்துட வேண்டாம். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்ணுவேன். சரியா? நன்றி நண்பர்களே.